எங்க போச்சு? எங்க தானே வச்சிருந்த? ஐயோ! அந்த கேஸ் விஷயமா உடனே ஃபோன் வந்ததும் அப்படியே வச்சுட்டு போயிட்டேனா? இல்ல எடுத்து உள்ள வச்சனா? ஒன்றும் புரியலையே. ஆனா இங்க பத்திரமா வச்சிருந்தானே, அது எப்படி காணாம போகும்? யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு தானே எப்பயுமே ரூமை பூட்டி சாவியை பாக்கெட்லயே வச்சிருப்பேன். ரூமை பூட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா காணும் எங்க போச்சுன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு இருக்கிற ஆறுதல் அது மட்டும்தான். நைட் அது கூட இருந்தாதான் என்னால தூங்கவே முடியும். அப்படி இருக்கும்போது நான் எங்க அதை வச்சேன்? எதுக்கு என்ன மேலும் மேலும் சோதிக்கிற? ராகவ். அம்மா, உள்ள வாங்க. அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஒருவேளை நான் ரூமை பூட்டாம வந்திருக்கலாம். ஒருவேளை அம்மா பார்த்து அதை எடுத்து எங்கேயாவது வச்சிருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அம்மா அதை ஓபன் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ இருக்கு, அவன் வேலை விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு பத்திரமா எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க. அம்மாட்ட கேட்டு பார்க்கலாமா? என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ, இல்லம்மா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இல்லடா, என்னமோ ஒரு மாதிரி இருக்கே. என்ன, ஏதாவது தொலைச்சிட்டியா? என்னம்மா? இல்லப்பா, உனக்கு நெருக்கமான ஒரு பொருளை எங்கேயாவது தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கியான்னு கேட்டேன். அம்மா அம்மா என்ன பேசுறாங்க? ஒருவேளை தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா? தெரிஞ்சு பேசியிருந்தா கேட்டிருப்பாங்களே. இல்ல இல்ல, அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அது எங்க போச்சு? ராகவ், உன்கிட்ட தான்ப்பா கேட்குறேன். எதையாவது தொலைச்சிட்டு தேடுறியா என்ன? ஆ, ம், ஆமாம்மா. என்னப்பா, என்ன தொலைச்ச? என்னோட உசுருமா அது. அதை தொலைச்சிட்டேன். 5 வருஷம் 5 வருஷம் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அது மட்டும்தாம்மா. என்னடா, அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது தொலைச்சிட்டியா? அம்மா வேணா தேடி தரட்டுமா? தொலைச்சிட்டேன்தாம்மா, தொலைச்சிட்டேன். என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். எனக்கு ஆறுதலா இருந்த என் மனசையும் நான் தொலைச்சிட்டேன். உனக்கு ஆறுதலா இருந்த மனசு இதுவான்னு பாரு. அம்மா, இது இது எப்படி உங்ககிட்ட? எப்பயும் ரூமை பூட்டி போட்டுட்டு சாவி எடுத்துகிட்டே போவியேடா. ஆனால் இன்னைக்கு பூட்டவும் மறந்துட்ட, சாவி எடுக்கவும் மறந்துட்ட. பிள்ளைக்கு இப்போல்லாம் வேலை அதிகம். எப்போ வரான் எப்போ போகிறான்னு தெரியல. ஒழுங்காகவும் சாப்பிட்றதும் இல்லை. இதில் எங்கேருந்து ரூமை சுத்தம் பண்ணியிருப்பான்? சரி, ரூமை திறந்து போட்டு போயிட்டான், சுத்தம் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு வந்தப்பா. உள்ளே வந்து பார்த்தேன், உன் கட்டில் மேலே இது இருந்தது. நான் கூட ஏதோ வேலை சம்மந்தமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பார்க்க ஏதோ உள்ள ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு திறந்து பார்த்தேன்ப்பா. அம்மா. ஏன்டா மறைச்ச? ஆ, ஏன் மறைச்ச? அம்மா, இல்லம்மா, நான் மறைக்கணுங்கிறதுக்காகலாம் மறைக்கல. உள்ள திறந்து பார்த்ததுமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்டா நான். இத்தனை வரையும் என் பிள்ளை மனசுக்குள்ள அவளை நினைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது, இத்தனை வரையும் அவளை உன் மனசுல சுமந்துட்டு இருக்கல்ல. அம்மா. ஏண்டா ராகவ், அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. ஒரு பொண்ணை மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு தாண்டா நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது உன் மனசை மாத்தி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணலான்னு தாண்டா நான் இவ்வளோ நாளா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியிருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அம்மா, என்னை மன்னிச்சிருமா. நான் எதுவும் வேணும்லாம் பண்ணலம்மா. நீ வேணும்னு பண்ணியோ இல்ல உன் சூழ்நிலை அது மாதிரி அமைஞ்சதோ, நான் அதை யோசிக்கலடா. ஏண்டா இத்தனை வருஷம் என்கிட்ட கூட சொல்லாம இப்படி உன் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்க? ஒன்று, இவ்வளோதான் நான் காதலிச்சுனாவது சொல்லியிருக்கலாம்ல. காதலிச்சதும் சொல்லலை, கல்யாணம் பண்ணதும் சொல்லலை. ஏண்டா ஏண்டா அம்மா கிட்ட இதெல்லாம் மறைச்ச? அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான். அதனாலதான் என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சுக்கிட்டேன். டேய், என்னடா பேசுற நீ? அவ சொன்னாங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் சொல்லாம இத்தனை வருஷம் எல்லா வழியையும் உன் நெஞ்சில சுமந்துட்டு இருக்க. இது அர்ஜுனுக்கு தெரியுமாடா? இல்லம்மா. இல்லையா? அப்ப கிரண், ம், விக்ரம், எழில், வசந்த் யாருக்குமே தெரியாதாடா? யாருக்குமே தெரியாதுமா. எனக்கும் அவளுக்கும் மட்டும் தவிர யாருக்கும் தெரியாது. ராகவ், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்படி மூடி மறைச்சு என்னடா பண்ற நீ? அம்மா, நான் மறைச்சது தப்புதாம்மா. அதுவும் இவ்வளவு வருஷத்துக்கு மறைச்சது ரொம்ப பெரிய தப்புதாம்மா. ஆனா நான் மறைக்கணும்னு நினைக்கலம்மா. ட்ரைனிங் முடிஞ்சதும் வேலை கிடைச்சதும் நேரா வீட்டுல வந்து உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். உங்ககிட்ட பேசி அவங்க கிட்ட பேச சொல்லலான்னு இருந்தேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வீட்டுல சொல்லி திரும்பவும் உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமா. ட்ரைனிங்கும் முடிஞ்சு போஸ்டிங்கும் வாங்கிட்டு ஊருக்கு வந்ததும் அவ்வளவுதாம்மா தேடி போனேன். ஆனா அவங்க இல்ல, எங்க எதுன்னு தெரியல. அவங்க வீட்லயும் எதுவும் கேட்க முடியல, அர்ஜுன்ட்டையும் பேச முடியல, கிரண் கிட்டையும் கேட்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. அவ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாமா, என்னை பத்தி வீட்டுல யாருக்கிட்டையும் கேட்க கூடாது, நான் சொல்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அதனாலதான், அவ சொன்ன வார்த்தைக்காக தான் யாருக்கிட்டையும் கேட்காம மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு அவளை தேட ஆரம்பிச்சேன். எங்க போனா, எங்க இருக்கா, என்ன பண்றா, ஒண்ணுமே தெரியாம பைத்தியக்காரனாட்டம் ஊர் ஊரா சுத்தி அவளை தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்னடா என்னென்னமோ சொல்லுற? டேய், ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நிக்கிறியேடா. என்னடா நீ? மா, இத்தனை நாளா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலமா. ஆனா
இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதாம்மா அவளை நான் பார்த்தேன். பாத்தியா? எங்க பார்த்த? இங்கதாம்மா இருக்கா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, இத்தனை வருஷம் பாண்டிச்சேரியில இருந்திருக்கா. அங்கேயே படிச்சு அங்கேயே வேலை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு கவர்மெண்ட்ல டீச்சிங் பண்ணணும்னு ரொம்ப கனவு. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நம்ம ஊர்லயே அவளுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ இங்க வந்து 1.5 வருஷம் ஆகுது. அவளை பார்த்துட்டல, அப்புறம் ஏன்டா அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்னம்மா பேசுற? நான் எப்படிம்மா அவளை கூட்டிட்டு வர முடியும்? ஏய், என்ன பேசுற? நீ அவளுக்கு தாலி கட்டியிருக்க, அவவும் பொண்டாட்டிடா. அவளை இங்க கூட்டிட்டு வராம? நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கமா. அவ என் பொண்டாட்டிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த காரணமும் தெரியாம ஏமா என்னை விட்டுட்டு போனா? அதுக்கு அவ பதில் சொல்லணும்லம்மா. இத்தனை வருஷம் நான் அவளை தேடி அலைஞ்சல்லம்மா. என்ன காரணத்துக்காகமா என்னை விட்டுட்டு போனா? பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம்ல. எதுவுமே சொல்லாம எதுக்குமா போனா? டி ராகவ், அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுற போறியா? மாஹா, எப்படிமா அவளை விட முடியும்? அவதாம்மா என் உசுரே. அவளுக்காக தானே இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படிமா அவளை விட முடியும்? அப்புறம் ஏன்டா? மா, அவ என்னை எதுக்கு விட்டுட்டு போனான்னு சொல்ல மாட்டேங்கிறாமா. நான் அது தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா? உன் வழி எனக்கு புரியுதுடா. ஆனா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டியோ அதே அளவுக்கு உன்னை நினைச்சு அவளும் கஷ்டப்பட்டிருப்பால. மா, போமா. நான் கஷ்டப்பட்ட அளவுக்குலாம் அவ கஷ்டப்படலமா. அவளை முதல்ல ஸ்கூல்ல பார்த்தேன். சித்தி வீட்டுக்கு போனால தருண ஸ்கூல்ல விடுறதுக்காக. அப்பதாம்மா அவளை பார்த்தேன். என்னை பார்த்ததும் ஓடி வந்து என்கிட்ட பேசுவான்னு நினைச்சமா. ஆனா அவ என்ன பண்ண தெரியுமா? என்னை பார்த்ததும் என் கண்ணிலே படக்கூடாதுன்னு ஓடி போயிட்டாமா. ராகவ், ஆமாமா, என்னை பார்த்ததும் என்னை பாத்திரக்கூடாது, நான் அவளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாமா. அதை பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் அவ பின்னாடியே போய் அவ எங்க இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் பேசினமா. அம்மா, கொஞ்சம் கூட அவன் மூஞ்சில ஃபீலிங்கே இல்லம்மா. என்னை இத்தனை வருஷம் அவ பார்க்கல. அவன் மூஞ்சில கொஞ்சம் கூட ஒரு ஏக்கம் கூட இல்ல, வருத்த கூட இல்ல. கல் நெஞ்சக்காரி அப்படியே நிக்கிறாமா. கேட்கறதுக்கு ஒரு பதில் கூட சொல்லல. கோபத்துல அடிச்சேன். அடிச்சியா? டேய், எனக்கு கோபம் வந்துருச்சுமா. அடிச்சுட்டேன். ஆனா அடிச்சது தப்புதான். அவளை அடிச்சுட்டு வந்து இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இது நாள் வரைக்கும் அவளை நான் ஒரு நாள் கூட அதட்டி கூட பேசினதில்ல. ஆனா அவளை நான் அடிச்சுட்டேன் கோபத்துல. ஆனா கல்யாஞ்சிக்காரிமா வாய் திறந்து சொல்லவே மாட்டேன்ட்டா. ரகவ், நீ சொல்றதெல்லாம் சரிடா. ஆனா இதுக்கு மேலேயும் அர்ஜுன் கிரண் அவங்க வீட்ல சொல்லாம இருந்தா ரொம்ப பெரிய தப்புடா. அம்மா, அவளோட தம்பி கதிரவன், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுமா. அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட நேராவே ஸ்டேஷன்ல வந்து பேசினாமா. என்னடா சொல்ற? கோவப்பட்டானா? உன்கிட்ட ஏதாவது? இல்லம்மா, அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான். கோவப்படல, ரொம்ப வருத்தம் தான் பட்டான். எத்தனை நாள் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமாமா? எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போன? என்ன காரணம்? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படி தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிரு, ஆனா என்ன காரணம் சொல்லுன்னு சொல்லி கெஞ்சிரமா. ஆனா அவ கொஞ்சம் கூட வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாமா. அவ்வளவு கல் நெஞ்சுக்காரியா இருக்கா. அம்மாவால இப்ப கூட நம்ப முடியலடா. நீ அர்ஜுன் தங்கச்சி மதுவையடா இத்தனை வருஷமா உன் நெஞ்சில சுமந்துட்டு இருக்க. ஆமாமா, அவ சொன்னதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட நான் எதுவும் மறைச்சதில்ல. நான் மறைச்ச ஒரே விஷயம் அது அவ மட்டும்தான். அவளை பத்தி மட்டும்தான் அவனுக்கு கிட்ட நான் மறைச்சேன். ஆனா ஏமா, ஏன் என்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் அவன் சொல்லி தானே ஆகணும். ஏமா சொல்ல மாட்டேங்கிறா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு ஒன்றும் புரியலடா. நீ என்ன தப்பு பண்ணியிருப்ப? ராகவ், இரு. டேய், நான் அர்ஜுன் தங்கச்சி அதான் மதுவை ஒரு தடவை கோவில்ல பார்த்தேன்டா. என்னம்மா சொல்றீங்க? அவளை கோவில்ல பாத்தீங்களா? ஆமாண்டா, அவளை டவுன்ல இருக்க கோவில்ல பார்த்தேன். அவளை பார்த்து கொஞ்சம் மாசம் இருக்கும். நீ எங்களை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி உனக்காக உன் வாழ்க்கை சரியாகணும், நீ நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு எப்பயுமே உனக்காக வேண்டுறதுக்காக போவேன்டா. அதே மாதிரி தான் அன்னைக்கும் போனேன். அப்போ தான் அவளை பார்த்தேன். சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது அம்மாவுக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்போ அவள் தான் என்னை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சா. அப்போ தான் அவளை பார்த்தேன். அம்மா, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. காலையில் சாப்பிடலையா? அதான் சுற்றி வரும்போது கொஞ்சம் தலைச்சுத்தல் வந்துருச்சு. என்னம்மா நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டியதானே? சாப்பிடக்கூடாதுன்னு இல்லைம்மா, இன்னைக்கு கிருத்திகை, அதான் என் பிள்ளைக்காக வேண்டிக்கிட்டு விரதம் எடுக்கிறேன். ஏம்மா, உங்கள் பிள்ளைக்கு என்னாச்சு? என் பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு. அவன் சந்தோஷம், அவன் சிரிப்பு எல்லாமே போச்சு. எங்களை விட்டு தூரமாக போயிட்டான். தூரம் என்ன சொல்கிறீங்க? உள்ளூர்லேயே வேலை கிடைச்சோம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு தூரமாக கொடுங்கன்னு சொல்லி வேலையை மாற்றிக்கிட்டு தூரமாக எங்களை விட்டு தனியாக பிரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கே என்னென்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஓ, அப்படி சொன்னீங்களா? ஆமாம்மா. நீ நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் ஆனதை பற்றி சொல்லவே இல்லை. அப்படியா? எனக்கு தெரியல. ஏம்மா, உங்கள் பையன் ராகவ் நல்லா இருக்காரா? அவன் எப்படி நல்லா இருப்பான்? அவன் நல்லாவே இல்லை. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுவும் அவங்க அத்தை பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருப்பார். இப்போது கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியிருக்கு. எப்படி 2 குழந்தைங்க இருப்பாங்கல்ல? குழந்தைங்க, பேர பேத்திங்க, சந்தோஷமாக தானே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புவனா நல்ல பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும்.
அவங்க நல்லாவே உங்கள் பையனை பார்த்துப்பாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா? புவனாவுக்கும் ராகவுக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு? குழந்தை குட்டின்லாம் பேசிகிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற? சரி சரி இரு, நான் வந்துடுறேன். கோவிலில் தான் இருக்கேன், நான் வந்துடுறேன். அம்மா கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். சரிங்கம்மா, என் தம்பி தான் ஃபோன் பண்ணா. நான் கொஞ்சம் அவசரமாக போகணும். நான் போயிட்டு வரேம்மா, உங்களை நான் அப்புறம் பார்க்குறேன். வருத்தப்படாதீங்கம்மா, அதெல்லாம் புவனா உங்கள் பையனை நல்லாவே பார்த்துப்பா. சரிங்கம்மா, நான் அப்போ போயிட்டு வரேன். உங்ககிட்ட இப்படியாம்மா சொன்னா? எனக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாளா? ஆமாண்டா, அன்னைக்கு அவள் அப்படி தான் பேசினா. அவளுக்கு நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே யாரோ ஃபோன் அவன் தம்பி ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடிட்டா. எனக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் ஆனது இவ பார்க்கலாமா? எதுக்காக உங்ககிட்ட அப்படி சொல்லணும்? இதுல குழந்தை குட்டி, அதுலயும் 2 குழந்தை. எனக்கு அது தெரியலடா. ஒரு வேளை அன்னைக்கு உனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் உங்கள் அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் மாரி வச்சாரே, அப்போ கூட உங்கள் அப்பா எல்லாருக்கிட்டையும் சொன்னார்ல உனக்கும் புவனாவுக்கும் தேதி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஒரு வேளை அன்னைக்கு அவள் வந்திருப்பாளோ? மா, அவங்க என்னமோ பேசுறாங்க, அதை எப்படிமா இவன் நம்பலாம்? என் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க பேசுறத வச்சு எப்படிமா இவன் நம்பிட்டு போயிருக்கலாம்? மா, இவளை நான் காதலிக்க மட்டும் இல்லம்மா, இவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவளை நான் தொட்டு தாலி கட்டியிருக்கமா. இவ எப்படிமா அவளுக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன விட்டு பிரிஞ்சு போவா? அப்ப இத்தனை வருஷம் நான் புவனா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சுதான் என்னை விட்டுட்டு போனாளா? அது எனக்கு தெரியலடா. அன்னைக்கு பேசும்போது இந்த மாதிரி தான் சொன்னான். இப்பதாம்மா புரியுது எதுக்காக என்னை விட்டு போனாலும். இப்பதாம்மா புரியுது. ஆனா இதுக்கு அவளுக்கு இருங்கம்மா, அவளுக்கு போய் இருக்கு. எங்க போற? அவளை பார்க்கதாமா. போய் கேட்க வேண்டாம். நீ எப்படி என்ன தப்பா நினைக்கலான்னு அவகிட்ட நான் போய் கேட்க கூடாதா? கேட்கலாண்டா, ஆனா மணி என்ன தெரியுமா? ராத்திரி நேரம் அங்க போகாத. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. உங்க 2 பேரை பத்தி யாருக்கும் தெரியாது. நீ அங்க போனீனா அவளதான் தப்பா எடுத்துப்பாங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ராகவ். எப்படிமா? எப்படி இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிக்கணும். அப்பதான் எது போய் எது உண்மைன்னு தெரியும். அன்னைக்கு ஏதோ அந்த ஆள் பேசினதை கேட்டுட்டு இவ பட்டுக்கு நினைச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. அதுவும் இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இவ போயிட்டா. அவளுக்கு காலையில தான் இருக்கு, காலையில இருக்கு அவளுக்கு. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லிட்டு போடா. மீ, நான் தான் சொல்றேன்ல மீ, உங்களுக்கு அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எனக்கு சர்ப்ரைஸ்லாம் வேணாம்டா. என்னன்னு சொல்லிட்டு போடா. நோ 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 மீ, கண்டிப்பா இது சர்ப்ரைஸ் தான். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா மீ, நான் சொன்னதும் நீங்க ரொம்ப ஹாப்பி ஆவீங்க தெரியுமா? டேய், ஆதியும் அதுவும் வீட்டுக்கு வரது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அது எப்படி? அது மட்டும் சொல்லுடா. மீ, நான் தான் சொல்றேன்ல மீ, சர்ப்ரைஸ்னு. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் எல்லாம் வெளில சொல்லக்கூடாது மீ. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான். ரொம்ப பண்ணாதடா. அப்படிதான் மீ பண்ணுவேன். ஆமா பண்ணுவேன். சரி, இப்போ எங்க கிளம்பிட்ட? ஊர் சுத்தவா? மீ, என்ன மீ இப்படி பெத்த பிள்ளைய பார்த்து அதுவும் காலங்காத்தால ஊர் சுத்த போறியான்னு கேக்குற? அப்படிங்களா சார்? சரிங்க சார். எந்த சபையில சார் போய் கையெழுத்து போட போறீங்க? இல்ல எந்த சபையில சார் போய் மைக் வச்சு பேச போறீங்க? மீ, இப்படி காலங்காத்துலலாம் அசிங்கப்படுத்தப்படாது. நான் உன்னை அசிங்கப்படுத்தல. எங்க உன் அக்கா வீட்டுக்கா? டெஃபினெட்லி. வேற எங்க போவேன்? சரி, எங்க அவனுங்க இந்நேரம் வந்திருப்பானுங்களே வீட்டுக்கு. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன்னா அவனுங்களும் அங்கிருந்து கிளம்புவாங்களா? அப்படியே வரும்போது ஒரு இடத்துல நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணிப்போம். அப்படியே ஜாயின் பண்ணி போக வேண்டியதான். சரி சரி, ஆதி கேட்டேன்னு சொல்ல. ஆ, தினமும் சொல்லிட்டு தானே இருக்கேன். டே கதிர், நீ சொன்ன மாதிரி மதுவும் ஆதியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், அம்மா நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். ஆ மீ, நிஜமா? ப்ராமிஸ் டா. அப்படி போடு மீ, கன்ஃபார்ம். மதுவும் ஆதியும் வீட்டுக்கு வரதான் போறாங்க. நான் கேட்கறது நீங்க கண்டிப்பா பண்ணணும். பண்றேன். அப்புறம் சொல்லு மீ. இந்த பொண்ணு பேர் என்னடா? மீ, சும்மா சொல்லுடா. பொண்ணு பேரை தானே கேக்குறேன். இன்னமும் அந்த பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடன்னு சொன்ன மாதிரி. அது இப்போ நடக்காது மீ. இப்போ நடக்கவே நடக்காது. அவளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓ, அப்ப இன்னமும் ஒன் சைடா தான் ஓடிட்டு இருக்கா? மீ, காலங்காத்தால பெத்த பிள்ளை இப்படிலாம் அசிங்கப்படுத்தப்படாது. ஒன் சைடுலாம் இல்ல, டபுள் சைடு தான். என்ன சொல்ல மாட்டேங்கிறா? நல்லாவே சமாளிக்கிற, பார்த்து போயிட்டு வா. அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க வேணா பாருங்க, இதே என் ஜோரோ கூட என் பின்னாடி அவளை உட்கார வச்சு இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரல, என் பேர் கதிரவன் இல்ல. சரிடா, அது நடக்கிறப்ப நடக்கட்டும். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இது போடா. ஏய் மது, மது எங்கடி இருக்க? எங்க போய் ஒளிஞ்சிருக்க? மது, ஏய் மது. ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் இவர் திருந்தவே மாட்டாரா? நான் தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு? நல்ல வேலை, ஆதி வெளியில விளையாடுறான். இப்போதைக்கு உள்ள வரமாட்டான். கதிரும் வீட்டில் இல்லை.
என்னடி என்ன? இப்போ எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. நீங்க எத்தனை தடவை இங்க வந்து கேட்டாலும் நான் சொல்ல முடியாது. நீ சொல்லி தாண்டி ஆகணும். எதுக்கு என்ன விட்டுட்டு போன? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல முடியாது. வெளியில போங்க. ஏய், நீ எப்படி சொல்லாம இருக்கன்னு நான் பாக்குறேன்டி. ராகவ், வலிக்குது. கையை விடுங்க. வலிக்குதா? எனக்கும் தாண்டி வலிக்குது, ரொம்ப வலிக்குது. நீ இப்படி பேசாம இருக்க இருக்க கோபமும் வருது, வலிக்கவும் செய்யுது. ராகவ், ப்ளீஸ் கையை விடுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு எதுவும் தெரியல. விடுங்க. ரொம்ப வலிக்குது, விடுங்க. கையெல்லாம் விட முடியாது. கடைசியா கேக்குறேன், எதுக்காக என்னை விட்டுட்டு போன? ஒழுங்கா பதில் சொல்லு. இல்லன்னு வச்சுக்கிய. நான் தான் சொல்றேன்ல, சொல்ல முடியாது. கையை விடுங்க. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ராகவ், வலிக்குது. ராகவ், ப்ளீஸ், வலிக்குது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். இப்படி கட்டின புருஷனையே இன்னொருத்திக்கு தானம் கொடுத்துட்டு வந்திருப்ப. என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. புரியல? உனக்கு எதுவும் புரியல? இல்ல, எனக்கு எதுவும் புரியல. கையை விடுங்க, வலிக்குது. புரியாதுடி, உனக்கு புரியாது. ஏண்டி, எவ்வளவு கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுப்பாளாடி? கையை விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எவ்வளவு கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுப்பாளா? ஆனா நீ, ச்சே, எனக்கு கேட்டதுமே கேவலமா இருக்குடி. அப்போ நீ எனக்கு வந்திருக்க. என்னைக்கு நான் வந்தேன்? எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல எங்க அப்பங்காரன் ஊரையே கூப்பிட்டு நல்ல கிராண்டா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணானே, அன்னைக்கு வந்ததானே? அன்னைக்கு நான் வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பா? ஒருவேளை அவங்க அத்தை சொல்லியிருப்பாங்களோ? அவங்க தானே நம்மளை பார்த்தாங்க. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களோ? நான் வந்தது யாருக்கும் தெரியாது. அவங்க மட்டும்தான் என்னை பார்த்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்களோ? ஆனால் அவங்க எதுக்கு சொல்லணும்? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. இவர் என்கிட்ட ஏதோ போட்டு வாங்குறாரு. மது, வாய் திறந்து எதுவும் சொல்லாத. கேக்குறல? இல்லை, நான் எங்கேயும் வரல. மறுபடியும் போய் சொல்லாத. அன்னைக்கு நீ வந்திருக்க. எங்க அப்பன் லூசு பையன் எல்லாரும் முன்னாடி எனக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவன் பாட்டுக்கு ஏதோ பேசியிருக்கான். அதை கேட்டுட்டு மேடம் உடனே நம்பிக்கிட்டு அவளுக்காக என்ன விட்டு கொடுத்துட்டு போயிருக்க. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. மறுபடியும் போய் சொல்றியா? இல்லை, நான் போய் சொல்லலை. எனக்கு எதுவும் தெரியாது. நான் அன்னைக்கு வரவும் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது. விடுங்க. திரும்ப 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 பொய்யா சொல்றேன். ராகவ், ப்ளீஸ். ராகவ், விடு. ராகவ், விடு. ராகவ், திரும்ப 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 பொய்யா சொல்லிட்டு இருக்க. நான் பொய் சொல்லல. விடுன்னு சொல்றேன்ல. பொய் சொல்லாதடி. பொய் சொன்னா எனக்கு கோவம் வரும், தெரியும்ல. பொய் சொல்லாத. இன்னைக்கு நீ வந்திருக்க, அந்த லூசு பையன் சொன்னதை கேட்டு நம்பி அவளுக்கு என்ன விட்டு கொடுத்துட்டு போயிருக்க. நீ இப்படி நம்பின? உனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நீ எப்படி நம்பின? என்ன அந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிட்டியா? யாருக்கும் தெரியாம உன் கூட தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு அவனுக்கு சொன்னாங்கன்னு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்துவேன்னு இப்படி நீ நம்பின? நீ எப்படி நீ சந்தேகப்பட்ட? உனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நீ எப்படி சந்தேகப்பட்ட? அவன் சொன்னானுங்கிறதுக்காக என் அம்போன்னு எதுவுமே சொல்லாம விட்டுட்டு போயிட்டல. அப்போ இதுக்காக தான் விட்டுட்டு போனேன். அறிவு கட்டவளே, மண்டையில ஏதாவது இருக்கா? இதெல்லாம் ஒரு காரணமாடி? இதுக்காக விட இத்தனை வருஷம் என்ன கொண்டுட்டு இருந்த? கையை எடு ராகவ். கையை எடு ராகவ். பதில் சொல்லுடி. ஏன் இப்படி பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு நீ ஒதுங்கி போயிருப்ப? அவ்வளவு பெரிய தியாகியா நீ? கட்டின புருஷனே இன்னொருத்துக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு தியாகியா நீ? ராகவ், கதிர். ஏய் கதிர், வாடா. அர்ஜுன் அண்ணனோட ஃப்ரெண்டு ராகவ். உனக்கு தெரியல, நம்ம வீட்டுக்கு கூட வருவாரே. அவரு இப்போ இங்கதான் வேலை பார்க்கறாராம். அன்னைக்கு சடனா பார்த்தனா, அதான் வீட்டுக்கு பார்க்க வந்திருக்காரு. உள்ள வாடா. கதிர், ஒன்றும் இல்லடா, சும்மா பேசிட்டு இருந்தோம். உள்ள வா. மாமா, உங்க கோபம் நியாயமானது தான். ஆனால் அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணாதீங்க. அவ என் அக்கா. நீங்கள் இப்படி பண்ணுறதை எனக்கு பார்த்ததும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியும் அவளால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. ஆனால் அவள் பாவம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் என்ன கேட்குறதா இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா. மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்காக நீங்கள் கோவப்படுங்க. அவகிட்ட என்ன பேசணுமோ பேசுங்க. ஆனால் தயவு செஞ்சு இப்போ பண்ண மாதிரி பண்ணாதீங்க. கதிர், என்னடா பேசுற நீ? என்னமா பேசிட்டு இருக்க? நீ எதுவும் பேசாத, வாயை மூடு. எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். அவர் தான் மாமனு எனக்கு நல்லாவே தெரியும். கதிர், சரிடா, உன் அக்காவை அடிக்கல, அவளை கஷ்டப்படுத்தல. ஆனா உன் அக்கா பண்ண காரியத்தை கேட்டியா?
உன் அக்கா கட்டின புருஷனையே இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா? கேட்டேன் மாமா. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மது. நீ இந்த அளவுக்கு நீ முட்டாளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அப்போவே தோணும், நீ அவரை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் மேலே எந்த தப்பு இருக்காது, நீ தான் ஏதோ ஒரு கிறுக்கு வேலை பண்ணியிருக்க, யார் ஏதோ சொல்கிறத நம்பி நீ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது உண்மைன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மது, நீ எப்படி இப்படி பண்ணலாம்? அவர் ஏதோ பேசினங்கிறதுக்காக நீ எப்படி மாமாவை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கலாம்? இதெல்லாம் ஒரு காரணமா? இந்த காரணத்தாலையா இத்தனை வருஷம் நீனு தனியா இருந்த? வீட்டில் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட? கதிர், உன் அக்கா தியாகி, வாரி வல்லர். வாரி வல்லர் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. உன் அக்கா அதுக்கும் மேல அவகிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்து கொடுத்தாலும் புருஷனையும் எடுத்து கொடுத்திருக்கா. எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா உன் அக்கா? மாமா, என் அக்கா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு. மன்னிச்சிருங்க மாமா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க, அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. கதிர், நீ எதுக்கடா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? நீ எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் உன் அக்கா. அவகிட்ட பழகிட்டு இருக்கும் போது எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், என் தங்கச்சி அனன்யா மாதிரி தான் புவனாவுன்னு. அந்த ஆள் சொல்லிட்டாங்கிறதுக்காக அப்படியே நம்பிக்கிட்டு வந்து என்ன விட்டுட்டு போனா பத்தியா? உன் அக்கா மூலையில கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. என் தங்கச்சி மாதிரி தான் புவனான்னு சொல்லியிருக்கேன். எப்படிடா என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ பிறந்ததுல இருந்து நான் அவளை தூக்கி வளர்த்திருக்கேன். அவ என் அப்பா மாதிரி பாத்துட்டு இருக்கா. வெளிவார்த்தைக்காக தாண்டா அவ என்ன மாமான்னு கூப்பிட்டு இருக்கா. யாரும் இல்லாத டைம்ல என்ன அவ அப்பான்னு தான் கூப்பிடுவா. யாராவது அதுவும் அப்பான்னு கூப்பிடுற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உன் அக்கா. மாமா, சரிடா, ஏதோ அன்னைக்கு அரைக்குறைய கேட்டுட்டு மனசு உன் அக்காவுக்கு கஷ்டமாயிடுச்சு. எப்படியும் உங்க அப்பா சொல்றது கேட்பான்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ நம்பிக்கை இல்லாம பண்ணிட்டா. நான் இதை விட்டுறேன்டா. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டது, இவளை நினைச்சு அழுதது, ஏங்குனது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன்டா. ஆனா உன் அக்கா இன்னமும் ஒரு விஷயம் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கா. இப்ப கூட வாய் திறந்து அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை சொல்ல சொல்லு, அதை மட்டும் சொல்ல சொல்லு. நான் மத்த எல்லாத்தையும் மறந்துடுறேன். ராகவ், இல்ல, நான் எதையும் மறைக்கல. நீங்க இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் தான். அன்னைக்கு அவரு அங்கிள் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் மனசு உடைஞ்சு போய் நீங்க இனிமே எனக்கு இல்ல நினைச்சுக்கிட்டு தான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தூரமா போனேன். மத்தபடி உங்ககிட்ட நான் எதுவும் மறைக்கல. நான் எதுவும் மறைக்கல ராகவ், இதுதான் உண்மை. இன்னொரு தடவை பொறுமையா கேக்குறேன், நீ எதையுமே என்கிட்ட மறைக்கலையாடி? கடைசியா கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு. பொய் சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். கடைசியா கேக்குறேன், என்கிட்ட எதுவுமே மறைக்கலையா? இல்ல, நான் எதுவும் மறைக்கல. இந்த காரணத்துக்காக தான் உங்களை விட்டு விலகி இருந்தேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும், அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான், என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை விட்டு நான் தனியா இருந்தேன். மத்தபடி எதுவுமே இல்ல. இதுதான் உண்மை. நான் எந்த உண்மையும் மறைக்கல ராகவ், நான் எந்த உண்மையும் மறைக்கல. மாமா, உன் அக்கா பொய் சொல்றா கதிர், உன் அக்கா பொய் சொல்றா. பொய் சொல்லாதடி. இல்ல, நான் போய் சொல்லல. பொய் சொல்லாத மது, பொய் சொல்லாத. இன்னமும் ஏண்டி மறைக்கிற? இவ்ளோ மறைச்சதெல்லாம் எனக்கு வலிக்கலடி. ஆனா அந்த விஷயம் எனக்கு மறைக்கிறப்ப தாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் எதையும் மறைக்கல. எதையும் மறைக்கலையா? அப்ப என் பிள்ளை எங்கடி? ராகவ், என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தல? அன்னைக்கு ஆசையா சொல்ல வந்தியே, சொல்ல முடியாம போச்சு. திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? நான் அன்னைக்கே பாத்துட்டேன்டி, அன்னைக்கே நான் பாத்துட்டேன். இப்போ ராகவ் கிட்ட இதை எப்படி சொல்றது? சொன்னா அவர் என்ன எடுத்துப்பாரு? ஒண்ணுமே புரியலையே. சொல்லலாமா சொல்ல வேணாமா? மைமா, என்னடி பண்ற? டைம் ஆகுது. டைம் ஆகுதாங்க? ஆமாடி, டைம் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா போகணும், இல்லைன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவேன். ஓகே போலாம். என்னடி, என்ன ட்ரைனிங் போறேன்னு ஃபீல் பண்றியா? கவலைப்படாத மைமா, கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துருவேன். அதெல்லாம் இல்ல, நீங்க நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்டர்வியூ நல்லபடியா அட்டன் பண்ணி நீங்க வேலையோட வரணும். அதுதான் எனக்கு வேணும். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ மைமா, இப்படி ஃபீல் பண்றியே? எனக்கு தெரியும்டி, கொஞ்ச நாளைக்கு என்ன பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. அதனால ரொம்ப ஃபீல் பண்றேன்ல, என்ன ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா என்ன பண்றது, போய் தானே ஆகணும். அப்படின்னா தானே நான் ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆகுவேன். அப்புறம் மைமா, நீ என்ன மிஸ் பண்ணாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஆனா இங்க தர மாட்டேன், ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தான் தருவேன். ஐயோ, அவ பேக்கை வர எடுத்து தள்ளிட்டோமே. அதுக்குதான் ஒழுங்கா நிக்கணுங்கிறது. எந்நேரம் பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருந்தா இப்படிதான் ராகவ். ஐயோ, என்னமோ கொட்டிடுச்சு.
ம் வரதுக்குள்ளே எடுத்து வைக்கணும், இல்லைன்னா கத்துவா. என்னன்னு தான் தெரியல. இந்த பொண்ணுங்களுக்கு அவங்க ஹேண்ட்பேக்கை நம்ம தொட்டா மட்டும் சுருன்னு கோவம் வருது. இவளுக்கும் அப்படிதான். அவ ஹேண்ட்பேக்கை தொட்டா மட்டும் அவளுக்கு சுருன்னு கோவம் வரும். இப்போ மட்டும் அவ ஹேண்ட்பேக்கை நான் தள்ளி விட்டு ஹேண்ட்பேக்ல இருக்க பொருள்லாம் கீழே விழுந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பத்திரகாளி கத்து கதல் கத்திடுவா. ரகவ் சீக்கிரம் எடுத்து வை. என்னது gift பேப்பர்? என்னது அங்க என்னமோ கிடைக்கு, அது என்னது? இவன் என்னத்துக்கு gift பேப்பர்லாம் பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா? யாருக்கு gift? யாருக்கா gift பேக் பண்றதுக்காக gift பேப்பர்லாம் வாங்கி வச்சிருக்கா? அங்க என்னமோ இருக்கே, அது என்னது? இது இது இவன் என்னத்துக்கு பேக்ல வச்சிட்டு இருக்கா? இவ டெஸ்ட் பண்ணாளா? அப்போ மது மது பிரெக்னண்டா இருக்காளா? நான் நான் அப்பா ஆக போறேனா? மது, என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? இந்த விஷயத்தை எப்படி நீ மறைச்ச? ராகவ், வாயை மூடுடி, எதுவும் பேசாத. அன்னைக்கு எனக்கு gift கொடுக்கலாம் தானே வந்தேன். நான் பார்த்தேன் gift பேப்பர், அப்புறம் அந்த கிட்டு. எனக்கு gift பேக் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்திருக்க. ஆனா என்ன நினைச்சேன்னு தெரியல, பண்ணல. ஆனா அன்னைக்கு நான் பார்த்துட்டேன். அதை பார்த்ததும் நான் எவ்வளவு சந்தோஷமான தெரியுமா? நான் அப்பா ஆக போறேன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்டி. நான் அப்பவே உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ gift பேப்பர் இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஆசையா நீ பேக் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, உன்னோட ஆசையை எதுக்கு நான் கெடுக்கணும்? நான் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறேன். எப்படி நீ என்ன சென்டப் பண்ண போகும்போது கண்டிப்பா என்கிட்ட கொடுப்ப. நானும் அதை பிரிச்சு பார்த்து சந்தோஷப்படுவேன். நீயும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவ. சீக்கிரம் வாங்க, நாங்க 2 பேரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம்னு சொல்லுவ அப்படின்னு அவ்வளோ ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தடி. ஆனா கடைசி வரைக்கும் ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும் நீ வாயவே திறக்கல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்போ எனக்கு தெரியும், ஆனா நீ வாயை திறந்து சொல்லல. என்னடா இதுன்னு குழப்பத்திலே போனேன். அதுக்கப்புறம் சரி, எனக்காக யோசிச்சு சொல்லாம இருக்கியாட்டுக்கு நான் ட்ரைனிங் போறேன், ட்ரைனிங் ஒழுங்கா பண்ணி இன்டர்வியூ ஒழுங்கா பண்ணி வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக யோசிச்சு சொல்லாம இருப்பா போல. நான் வேலையோட வந்ததும் அவ எனக்கு சொல்லுவா, அப்ப நான் சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்திலே போனேன்டி. ஆனா நான் திரும்பி வந்து பார்த்தா நீங்க இல்லவே இல்லை. ஆனா மனசுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சுடி. என் பிள்ளைய நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்ட, என் பிள்ளைய நீ பத்திரமா பார்த்திருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ராகவ், வாயை மூடுடி, எதுவும் பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. ஏண்டி இதை போய் மறைச்ச? இல்ல, நான் மறைக்கணும்னு நினைக்கல. அன்னைக்கு நான் சொல்ல தான் வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் சொன்னா நீங்க எங்க எனக்கு பயமா இருந்தது, அதனால தான் சொல்லல. எதுவும் பேசாத. எல்லாம் விட, என் பிள்ளை எங்கடி? எனக்கு பிள்ளை இருக்குன்னு தெரியும், ஆனா அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கூட எனக்கு தெரியாது. என் பிள்ளை எங்க? அது அது ராகவ். ஆதி, இல்ல இல்ல ஆதி. ம், ஆதி ஆதி ஆதியா? அப்போ ஆதி இவருக்கு தெரியுமா? பிக் ஃப்ரெண்டா? அப்போ இத்தனை நாளா ஆதி பிக் ஃப்ரெண்ட்னு சொன்னது இவரு தானா? இவர் கூட தான் இவன் பழகிட்டு இருக்கானா? ம் ஆமா, என்னோட பைக் தான். இல்ல, என்கிட்ட பைக் இருக்கு. அப்படியா? சூப்பரா இருக்கா? அப்போ நம்ம ஒரு ரைடு போயிட்டு வருமா? ஆமா, நீங்க என்ன பண்ற? ராகவ், குழந்தை இருக்கோம், உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். ராகவ், ஆதி பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கானா இல்ல உங்கள மாதிரி இருக்கானா? ஆதி ஆதி ஆதி, அவர் உன்னோட பிக் ஃப்ரெண்ட் இல்ல. இல்லடா, அவர் உன்னோட பிக் ஃப்ரெண்ட் இல்ல, அவர் தான் உன்னோட அப்பா. ஆதி, இவர் உங்க அப்பாடா. ஆதி, ஆதி குட் பை இல்ல? ம், ஆதி ரொம்ப குட் பை. அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவரு தான் உங்க அப்பா. ம், அவர் உன்னோட பிக் ஃப்ரெண்டு தான், ஆனா உன்னோட அப்பா அவர் தான். நீ தினமும் காலையில உங்க அப்பா பேசுறதெல்லாம் கேட்பல்ல, அது இவரு தான். தூரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாரே,
இப்போ உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. மாமா போய் சொல்லுவானா? அதுவும் ஆதிக்கிட்ட மாமா போய் சொல்லுவானா? ம், ஆதிக்கு மாமாவை எவ்வளவு பிடிக்கும்? அதே மாதிரி ஆதிக்கு மாமாவை எவ்வளவு பிடிக்கும்? ம், மாமா சொல்றது உண்மைதான். அவர்தான் உங்க அப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்க வராரா? நீ பார்த்ததும் அப்பான்னு ஓடி வருவேன்னு நினைச்சாரு. ஆனா நீ தான் ஓடி வரவே இல்லையே. நீ அவரை பிக் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன. அதனாலதான். சரி, நீயே கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதனாலதான் நாங்க யாருமே சொல்லல. ம், ஆமா, அவருதான் உங்க அப்பா, எங்க மாமா. ஓடு, அப்பா பாவம் இல்ல, உன்னை பார்க்க எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்காரு. இப்படி அப்பாவை பார்த்ததும் ஓடி வந்து என்கிட்ட வந்தினா அப்பா பாரு அழுதுட்டு இருக்காரு. போறியா? அப்பா கிட்ட போறியா? அப்பா அழுகுறாருடா. ஓடிப்போ, அப்பா கிட்ட போ. ஆதி பாத்து. ஐயோ, கடவுளே, என் பிள்ளை வாழ்க்கையில எதுக்கு இப்படி விளையாண்டுட்டு இருக்க? இத்தனை நாள மனசுல யாரையோ ஒருத்தையும் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த போட்டோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் தங்கச்சி அவளை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொன்னான், கல்யாணம் மட்டும் பண்ணலமா, எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. நான் ட்ரைனிங் போகும்போது அவன் மாசமா இருந்தாமான்னு சொல்றான். குழந்தை இப்ப இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இத்தனை நாள் அவ பண்ணதெல்லாம் அவனுக்கு கோவம் இருக்காது. குழந்தை குழந்தை கண்டிப்பா இருக்கணும். குழந்தை மட்டும் இல்லைனா அவ்வளோதான். அவளை என்ன பண்ணுவான்னு தெரியல. கடவுளே, குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்கவே கூடாது. அத்தை அத்தை அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அத்தையால வேற என்ன பண்ண முடியும் புவனா? கடவுள்கிட்ட மட்டும் உட்காந்து அழதா முடியும். அத்தை அதுக்குன்னு என்ன அத்தை இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? மாமாவை நினைச்சா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். மாமாவை நினைச்சுதான் அவ இத்தனை வருஷம் மறைச்சு வச்ச உண்மை எல்லாம் இன்னைக்குதான் அத்தைக்கு தெரிஞ்சது. அதான் அதை நினைச்சு அழுதுட்டு இருக்க. என்னத்த சொல்றீங்க? அப்ப மாமா யாருன்னு சொல்லிட்டாரா? அப்போ அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னைக்கு கூட்டிட்டு வராரா வீட்டுக்கு? கண்டுபிடிச்சிட்டான், ஆனா என்னைக்கு கூட்டிட்டு வருவான்னு தெரியல. அத்தை கவலைப்படாதீங்க, இத்தனை வருஷமா மாமா தேடிட்டு இருந்தாரு, இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. சந்தோஷப்படுங்க. அப்ப இனிமே மாமா சந்தோஷமா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப மாமாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமே கல்யாண வேலைதான். அந்த பொண்ணை காதல் மட்டும் பண்ணலடி, அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். என்னத்த சொல்றீங்க? மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ம், ஆமா, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அத்தை எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ அக்கா வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க. என்ன அவன் அவளை பார்த்துட்டானா? இப்படி பார்த்தா? ஆமா, அவதான் இங்க இல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி பார்த்திருப்பா? அவளை பார்த்தது மட்டும் இல்லாம அன்னைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அவளை காதலிச்சான் மட்டும் தானே தெரியும், கல்யாணமும் பண்ணியிருக்கானா? அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ரகவ், தப்பு பண்ணிட்டேன். ஏன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இங்க எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளை காதலிச்சது மட்டும் இல்லாம கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆனா அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரான்னு நானும் பாக்குறேன். அவளை இந்த வீட்டுக்குள்ள வர விடவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு என் பொண்ணுதான் மருமக, வேற எவ்வளையும் வரவிட மாட்டேன். என் கண்ணு அழுதா ஒரு மங்கி ஃபேஸ் நங்காட்டி உன்னை சிரிக்க வைப்பேனே என் தங்க மகனே. என் முதுகின் மேல ஒரு அணைக்குட்டிய போல உன்னை தூக்கிக்கிட்டு நான் வல்டூரு போவேனே. உன்னை விட்டா எனக்கு யாரடா, என்னை விட்டா உனக்கு யாரடா, பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபாரெவர் யாரடா, காலேஜுக்கு டுடஸ் லீவு போட்டு வரட்டா, ஸ்டார்ஷிப் எல்லாம் மாசுக்கு டிக்கெட் ஒன்று போடட்டா.